வெல்கம் பேக் சினிமா ஒடிசி. இன்னைக்கு நம்ம என்ன அப்டேட்ஸ்லாம் பார்க்க போகிறோம்னா, ரெகுலர் அப்டேட்ஸ், டெய்லி அப்டேட்ஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து கார்த்திக் சுப்ராஜ் பார்ட்னர்ஷிப் வித் குனித் மோங்கா. குனித் மோங்கா யாருன்னா, எலிஃபண்ட் விஸ்பர்ஸ் அப்படின்ற ஒரு படம் ஆஸ்கர் வாங்குச்சு. பெஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு நினைக்கிறேன். ஆமாம், பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு அதோடைய கிரியேட்டர் தான் அவங்க. சிக்கியா என்டர்டைன்மெண்ட் வச்சுருக்காங்க அவங்க. ஸோ கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு மதுரை பேஸ்டு கேங்ஸ்டர் ட்ராமா, பீரியாடிக் கேங்ஸ்டர் ட்ராமா எடுக்கிறாரு. அதுவும் புதுமுகங்களை வச்சு எடுக்கிறாரு. அதுக்கு அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் அஃபிஷியலாக வந்துருச்சு. ஸோ இட்ஸ் அ குட் கொலாபரேஷன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்ஸில் அனுராக் வந்திருக்காரு. அனுராக் பண்ணியிருக்காரு, லைக் ப்ரொடியூசிங் அண்டு ஆக்டிங் அந்த மாதிரி. இப்போ இவங்க வந்திருக்காங்க. இட்ஸ் அ கிரேட் திங் டு வாட்ச். அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னா, ஃப்ளூரி பஸ்ஸுடைய அடுத்த எபிசோடு வந்து நாளைக்கு வருது. அதான் ஃப்ரைடே ஒரு எபிசோட்ஸாக விடுவாங்க. அதோடைய டைரக்டர் அண்ட் ரைட்டர் வந்து யாருன்னு பார்த்தா கார்டன் ஸ்மித் யாருன்னா, பெட்டர் கால் சாலில் பேக்மேன் ஒரு எபிசோடு வரும் சீசன் 3ல் 4ல் ஐ டோன்ட் ரிமெம்பர். அதில் வந்து பேக்மேன்ற ஒரு எபிசோடை டைரக்ட் பண்ணவர் தான். பேக்மேன் எபிசோடு எப்படி இருக்குன்னா, லைக் அந்த டெசர்ட்டில் போயிட்டு அந்த காசை கொண்டு வர அந்த சீன், அந்த ஜெயிலிருந்து அந்த இவரை வெளியெடுப்பாங்கள்ல, வில்லன். ஸோ அந்த சீரீஸ் அந்த எபிசோடை டைரக்ட் பண்ண அவர் தான் டைரக்ட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னா, மிடில் கிளாஸ்னு ஒரு படம் தமிழில். யாராருன்னா முனிஷ்காந்த் அண்ட் விஜயலட்சுமி லீட் பண்ணி நடிச்சிட்ருக்க படம். இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் யாருன்னு பார்த்தா பேச்சுலர்ஸ் அண்டு ராட்சசனுடைய மேக்கர்ஸ். ஸோ நல்ல ஒரு ப்ராடக்ட் தான் வரும் அவங்கக்கிட்டேருந்து நம்பிக்கை இருக்குது. இது பார்த்தபடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிடில் கிளாஸ் ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. லுக் ப்ராமிசிங். அதில் முனிஷ்காந்த் மெயின் லீடாக நடிச்சிட்ருக்காரு. ஸோ கான்டெம்ப்ரரி இந்த சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பற்றின ஒரு கதை மாதிரி தெரியுது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த அப்டேட் எதை பற்றினா, ப்ரிடேட்டர் பேட்லேண்ட்ஸ் வந்து ஹையஸ்ட் ஓப்பனிங்கில் 80 மில்லியன் ஓப்பனிங் எடுத்திருக்கு. இந்த ஃப்ரான்ச்சைஸிலே இதுதான் மிகப்பெரிய ஓப்பனிங்காக. ப்ரிடேட்டர்லேயே 80 மில்லியன் ரெக்கார்ட் பிரேக்கிங் ஓப்பனிங். நார்த் அமெரிக்கா தியேட்டர்ஸில் அண்டு நார்த் அமெரிக்காவில் மட்டும் 40 மில்லியன். ஓவரால் 80 மில்லியன் ஹால். அந்த 40 மில்லியன் நார்த் அமெரிக்காவிலேருந்து வந்தது மட்டும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குது. நாங்கள் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஸ்டுடியோ சைட்லேருந்து ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் விட்டுருக்காங்க. அடுத்து ஒரு தரமான அப்டேட்டு எதை பற்றினா, ராஜமௌலி மகேஷ் பாபு ப்ராஜெக்டில் மெயின் லீடில் நடிக்கிறவங்க பிரியங்கா சோப்ரா. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்திருக்கு. கேரக்டர் நேமோட மந்தாகினின்ற கேரக்டர் நேம். ரொம்ப சங்கிலிச்சு திரும்ப சினிமாக்குள்ளே வந்திருக்காங்க. இட்ஸ் அப்ரிஷியேட்டபிள். ஃபர்ஸ்ட் லுக்ஸ் ப்ராமிசிங். லுக்லேயே நல்ல ஒரு ப்ராமிஸ் காட்டுது. என்னென்னா, ஒரு பிரேவான ஒரு உமன், ஒரு ஸ்பை, ஒரு காப், ஒரு அந்த மாதிரி அசாசின், அந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் தெரிய வரும். படம் எந்த மாதிரி, அதில் இவங்க ரோல் எந்த மாதிரின்னு. நெக்ஸ்ட் அப்டேட் எதை பற்றினா, ஒரு வெப் சீரிஸ் ஃப்ரம்ங்கிற வெப் சீரிஸோடைய சீசன் 4 வந்து அஃபிஷியலாக ராப் அப் ப்ரொடக்ஷன். சீசன் 4 வந்து முடிஞ்சிருச்சு. 2026ல் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரம்முடைய ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்களா, லைக் போட்டு விட்டு போங்க. அண்ட் கமெண்ட் ஆல்சோ, ஆர் யூ எக்ஸைட்டட் ஃபார் திஸ்? அண்ட் அடுத்த அப்டேட் எதை பற்றினா, அவதார் ஃபயர் அண்ட் ஆஷோடைய அஃபிஷியல் ரன் டைம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. 195 minutes, which is 3 hours and 15 minutes. த லாங்கஸ்ட் ஃபிலிம் இந்த ட்ரைலஜி. அவதார் ட்ரைலஜிலேயே இதுதான் லாங்கஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ரன் டைம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. படத்தில் கண்டென்ட் இருக்கான்னு பார்க்கணும். கண்டென்ட் இல்லைனா தூக்கம் தான் வரும். எனிவே, இந்த ஃப்ரான்ச்சைஸி நல்லா தான் பண்ணிகிட்ருக்கு அவதார். ஸோ 2020 ஸ்டார்டிங்கில், அதாவது 2020 அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. விஜய் சேதுபதி கிராஸ்கின் the project titled as a ட்ரெயின்ன்ற டைட்டிலோட வந்த ஒரு ப்ராஜெக்ட் அது என்னாச்சு, ஓவர் த இயர்ஸ் வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. என்னாச்சு, படம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து திடீர்னு ஒரு அப்டேட் என்னென்னா, November 28 ரிலீஸ்க்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது வந்தால் நல்லாயிருக்கும். மிஷ்கின் படம் நல்லா தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மிஷ்கினோட படத்தில் விஜய் சேதுபதி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ வந்தால் நல்லது. November 28 ரிலீஸுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. படத்தோட ட்ரைலரும் இன்னும் வந்துச்சு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி.
படம் வந்தால் நல்லாயிருக்கும். வெயிட்டிங் ஃபார் திஸ் ஒன். நீங்கள் யாராச்சும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டும் விஜய் சேதுபதி தான். ஆனால் இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஜஸ்ட்டு டாக் தான். என்னென்னா விஜய் சேதுபதி, கிருத்திகா உதயநிதி அவங்க 2 பேரும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏஆர் தான் மியூசிக் அப்படிங்கிற மாதிரி பஸ் போயிட்டுருக்கு. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆனால் அப்டேட் பண்ணுறேன். அடுத்த அப்டேட் யாரை பற்றினா சித்தார்த்தை பற்றினது. சித்தார்த்தோட அடுத்த ப்ராஜெக்ட் வந்து டக்கரோட டைரக்டர் இருக்கார்ல, அவர் கூட தான் திரும்ப அகைன் கொலாபரேட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. படத்தோட டைட்டில் வந்து ரவுடி அண்ட் கோ. அந்த டக்கரோட டைரக்டர் யாருன்னா கார்த்திக் ஜி கிரிஷ் அப்படிங்கிறவர் தான் எடுத்திருப்பாரு. ஸோ அடுத்த படமும் அவர் கூடயே பண்ணுறாரு. அடுத்த அப்டேட் வந்து இது இன்றைக்கி வந்த அப்டேட். என்னென்னா சுந்தர் சி வந்து ஒரு போஸ்ட் ஒன்று வெளியிட்டிருக்காரு அவருடைய ட்விட்டர் இன்ஸ்டா பேஜில். என்னென்ட்டு ரஜினி கமல் ப்ராஜெக்ட்லேருந்து விலகிறதா முடிவு எடுத்திருக்கார் போல். அடுத்த ரஜினி படத்துக்கு சுந்தர் சி தான் டைரக்டர், ரஜினி கமல் வச்சு எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன்லாம் வந்துச்சு. அனிருத் தான் மியூசிக்ன்ற மாதிரியும் பேசிகிட்டு இருந்தாங்க. நானே கூட அப்படி தான் அப்டேட் சொன்னேன். ஆனால் இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஸோ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆகாது அப்படின்ட்டு. ஸோ அடுத்து ரஜினி யார் வச்சு எடுக்க போகிறாருன்னா, அடுத்த வரிசையில் யார் இருக்கான்னு பார்த்தா கார்த்திக் சுப்ராஜ் இருக்கார். ஸோ அவங்க கார்த்திக் சுப்ராஜுக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இதுதான் என்னோடய அப்டேட்ஸ். நேற்றுக்கு அப்டேட் எதுவும் நான் விடலை, நான் ரிலீஸ் பண்ணல, கொஞ்சம் ஒர்க்காக இருந்துட்டேன். ஸோ இனி ரெகுலராக அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ண பார்க்குறேன், இல்லாட்டி அடுத்த நாள் சேர்த்து அப்டேட் பண்ண பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க.